பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Thank God for His abundant blessings on our grandparents for the past 50 years of their happy marriage life. Today, as a family, we have gathered here with great happiness to thank Almighty for His love, guidance and support for each and every one of us gathered here. Let us pray to our loving Lord together in this special Eucharistic celebration to bless our grandparents to have many more years of happy and healthy life. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தங்களுடைய திருமண வாழ்க்கையிலே பொன்விழா ஆண்டை கொண்டாடும் பாசத்திற்குரிய திரு அமல்ராஜ், திருமதி நிர்மலா இவர்களை இங்கே கூடியிருக்கின்ற அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரின் சார்பாக திருமண பொன்விழா ஆண்டு நல்வாழ்த்துக்களை திரு அமல்ராஜ், திருமதி நிர்மலா அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமண வாழ்விலே 50 ஆண்டுகளை கடந்து, கல்லும் முள்ளும் கடந்து, மலைப்பகுதிகளை கடந்து, பல்வேறுபட்ட இடர்பாடுகளை கடந்து இன்று இறைவனுடைய சன்னதிக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்குமாய் இருந்து வாழ்நாளெல்லாம் உன்னை முழுமையாக அன்பு செய்வேன் என்று இவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்ளவும் கூடியிருக்கிறார்கள். உண்மையிலேயே பாராட்டக்கூடியவர். இன்றைக்கு குடும்பத்திலே எத்தனை பிரச்சனைகள், மக்களால் அதை தீர்வு காண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், விவாகரத்துகள், டைவர்ஸ். ஆனால் இந்த தம்பதியர் 50 ஆண்டு காலம் வாழ்ந்து இறை சந்நிதியிலே சாதனை படைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்காக அவர்களோடு நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவருடைய சந்நிதியிலே இந்த குடும்பத்தை, இந்த தம்பதியரை, இவருடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை அனைவரையும் அர்ப்பணித்து இந்த தெய்வீக பலியிலே நாம் பங்கெடுப்போம். இதை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம், குறைகள், பாவம், பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இங்கு வந்திருக்கும் திரு அமல்ராஜ், திருமதி நிர்மலா என்னும் தம்பதியர் தங்கள் நீடிய வாழ்வில் செய்த நற்செயல்களை முன்னிட்டு நாங்கள் உமக்கு பெருமிதத்துடன் நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய அன்பின் தொடக்கத்தை 50 ஆண்டுகளுக்கு முன் நீர் திருமண உற்சாகத்தால் உறுதிப்படுத்தியது போல் இவர்களின் நற்கடி நிறைந்த முதுமையும் ஆசீர்வதித்தருளும். உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Then
வாசகம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 25 29 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவி கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீது ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்திற்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.